Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 9 science exploration chapter 8 journey inside the atom part 4. அப்ப முக்கியமா the electron in comparison has almost negligible mass and hence can be ignored in calculation. இங்க ஏன் புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு, இங்கே எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கல அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான்ஸோட மாஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ரொம்ப கம்மியா இருக்கிறதால அது என்ன பண்றோம், அதோட மாஸ் நம்ம எடுத்துக்கிறது இல்ல. இந்த ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் ஃபார் an atom, the symbol, the atomic number and mass number of an element are written. For example, ஒரு எலிமெண்ட் ஒரு சிம்பிள், ஒரு எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டும் போது அதோட அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்க, சிம்பிள் ஆஃப் an element. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கிறோம், இங்க எழுதிடுறோம். நெக்ஸ்ட் மாஸ் நம்பரை மேல எழுதுறோம், அதுதான் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்றதுதான் மாஸ் நம்பர். Z, A to Z அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். A என்றது மாஸ் நம்பர், Z என்றது அட்டாமிக் நம்பர். அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் the symbol of carbon is C and its atomic number என்னன்னா 6. கீழே இருக்கு இல்லையா, அதுதான் அட்டாமிக் நம்பர். அண்ட் இட்ஸ் மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு, மாஸ் நம்பர் எவ்வளவு இருக்கும், 12. அப்ப இன் நோட்டேஷன் இட் வுட் பி ரிட்டன் அஸ் தட் இஸ் சி. என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது மாஸ் நம்பர், கீழே இருக்கிறது 6. அப்ப 12C6 அப்படின்னு சொல்றோம். So far you know that protons and neutrons are located in the nucleus of an atom while electrons move around nucleus. Now let us explore how electrons are arranged around the nucleus. நம்ம இது வரைக்கும் படிச்சது என்ன இருக்கு, ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ற, நம்ம ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள இருக்கிறது சென்டர்ல இருக்கிறது நியூக்ளியஸ். நியூக்ளியஸுக்குள்ள என்ன இருக்கு, புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். While electrons move around the nucleus, let us explore how electrons are arranged around the nucleus. எப்படி இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு நியூக்ளியஸை சுத்தி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Next, pass and ponder அப்படின்றதுல an atom with an atomic number of 26 and 56 nucleons, find out its number of electrons, protons and neutrons. For example, ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் 26, அதோட நியூக்ளியான்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 56 இருக்கு. அப்ப நியூக்ளியான்ஸ் அப்படின்றது என்னன்னா புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லணும், நியூக்ளியான்ஸ். அதுதான் என்னன்னு சொல்லணும், 56 அப்படின்னு சொல்றோம். இதுல அட்டாமிக் நம்பர் அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப என்ன இருக்கு, 26 இருக்கு. 26 plus n is equal to 56. அப்ப n is equal to 56 minus 26. அப்ப நியூட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும் நம்மளோடது, find out its number of electrons, protons and neutrons. அப்ப 56ல இருந்து 26 போச்சுன்னா மீதி எவ்வளவு, 30. அப்ப டோட்டலா அதோட எலக்ட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் சேம் தான். அப்ப அதோட அட்டாமிக் நம்பர் போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் இது எவ்வளவு வரும், 26. புரோட்டான்ஸ் எவ்வளவு வரும், the same 26. and நியூட்ரான்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 30 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். The nucleus of an atom contains 20 protons. If its mass number is 41, find out the number of neutrons present in it. அதே மாதிரி nucleus of an atom contains 20 protons. nucleus அப்படின்னு சொன்னாவே என்னன்னு சொல்லணும், protons plus neutrons சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம், nucleus. If its mass number is என்ன இருக்கு, 41. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தது 41. இதுல 20 protons இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப 20 plus n is equal to 41. n is equal to என்ன வரும், that is 41 minus 20. அப்ப எவ்வளவு வரும், 21. அப்ப the number of neutrons அப்படின்னு வரும்போது 21. An atom has 80 neutrons and an atomic number is 17. What is its mass number? Next, ஒரு ஆட்டத்தோட 18 நியூட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் அப்படின்றது புரோட்டான்ஸ். நம்ம அட்டாமிக் நம்பர் வந்து புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு, 18. அப்ப அதோட மாஸ் நம்பர் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும், that is mass number is 35. A is equal to 35 அப்படின்னு சொல்லலாம். An atom A23 that is as 11 electrons, find the number of neutrons present in it. ஒன்னும் கிடையாது, 23ல இருந்து minus 11 subtract பண்ணா that is இன்னும் ஒரு நம்பர் ஆஃப் 23ல இருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா that is 12. 12 அப்படின்றது தான் find the number of neutrons அப்படின்றது. மேல இருந்து அதாவது 23ல இருந்து 11 சப்ராக்ட் பண்ணா அதான் அதோட நியூட்ரான்ஸ். How are electrons distributed in different energy level? electrons எப்படி வெவ்வேறு எனர்ஜி லெவல்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஓகே, எப்படி பிரிச்சு போட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரான் தட் இஸ் a symbol, atomic notation அப்படின்னு பார்த்தோம். நோட்டேஷன் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னா, அது ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட லெஃப்ட் சைடு டாப், ஓகே, லெஃப்ட் சைடு டாப் அதான் என்னன்னு சொல்றோம், லெஃப்ட் சைடு டாப் அப்படின்னு சொல்லும்போது இது என்னன்னு சொல்றோம், நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்றோம். மாஸ் நம்பர் என்னன்னு சொல்லுவோம், மாஸ் நம்பர் ஏன்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஜெட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனோடது அட்டாமிக் நம்பர் என்னன்னா 8னா அதோட மாஸ் நம்பர் எவ்வளவு இருக்கும், 16. ஓகே, டாப்ல லெஃப்ட் சைட் டாப்ல
என்ன இருக்கும், மாஸ் நம்பர். கீழே பாட்டம்ல என்ன இருக்கும், அட்டாமிக் நம்பர் இருக்கும். பெரும்பாலும் எல்லாத்தோட கீழே லெஃப்ட் சைடு, ரெண்டுமே லெஃப்ட் சைடு தான். டாப்ல இருக்கிறது மாஸ் நம்பர், அது ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல கீழே பாட்டம்ல இருக்கிறது என்னன்னு சொல்ல நம்ம அட்டாமிக் நம்பர். இதுதான் தனிமத்தோட குறியீடு அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து போர் அண்ட் பரி சஜஸ்டட் த ஃபாலோயிங் ரூல்ஸ். ஓகே, போர் அண்ட் பரி அப்படின்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரான்ஸ் எப்படி ஷெல்லுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் யாரு போர் அண்ட் பரி சஜஸ்ட் பண்ணாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, the maximum number of electrons present in a shell is given by the formula 2n square. மேக்சிமம் ஓகே, ஒரு ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமா என்ன இருக்கு, மொத்தமா இருக்கக்கூடிய ஷெல்லோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க 2n square. and when is the number of shell. ஆக்சுவலி இது என்ன முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா போரோட வந்தார். போர்ன்ற ஒரு கெமிஸ்ட் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது ஒரு ஆட்டம் இருக்கு, அதோட நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியஸுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு. புரோட்டானும் நியூட்ரானும் உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரு ஆட்டத்தோட உள்ளுக்குள்ள புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் இருக்கு. வெளியில என்ன இருக்கு, எலக்ட்ரான்ஸ் சுத்தி வருது அப்படின்னு சொன்னது யாரு, ஐன்ஸ், தட் இஸ் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் சொன்னார். ஓகே, நியூக்ளியஸ் சொன்னாரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னாரு. இந்த எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸ்லி அப்படியே ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும்போது டியூ டு ஆசிலரேஷன் என்ன ஆகும், இட் லூசஸ் இஸ் எனர்ஜி அண்ட் ஃபால் இன்டு த நியூக்ளியஸ். அப்ப என்ன ஆகுது, என்டையர் ஆட்டம் கொலாப்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் யாரு, போர் வந்து முன்னாடி படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கோம், போர் வந்தாரு. போர் என்ன சொன்னாரு, த எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் சிம்பிளி ஜஸ்ட் ரொட்டேட் ஆகல, என்ன இருக்கு, ஷெல்ஸ்ல அது ரொட்டேட் ஆயிருக்கு, டிஃபரெண்ட் எனர்ஜி லெவல். இததான் என்னன்னு சொல்றாரு, எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்றாரு. அதர்வைஸ் என்னன்னு சொல்றாரு, ஷெல் அப்படின்னு சொல்றாரு. மேக்ஸிமம் number of electrons present in a shell is given by the formula 2n square. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்ப ஒரு ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷெல்லுல யூசிங் த ஃபார்முலா n is equal to 1. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒரு இருக்கு, ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் என்ன இருக்கு, செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபோர்த் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நியூக்ளியஸ். இது n is equal to 1. ஃபர்ஸ்ட் ஷெல் இது n is equal to 2. இது n is equal to 3. நெக்ஸ்ட் என்ன இருக்கும், n is equal to 4. இதுதான் என்ன இருக்கு, 4 ஷெல் கொடுத்துருக்காங்க. n is equal to 4. இப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பிரகாரம் இது உள்ளுக்குள்ள இருக்கிற நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இது. இப்ப ஃபர்ஸ்ட் n is equal to 1 அப்படின்னு சொல்லும்போது 2n square பிரகாரம் ஃபார்முலா. இதுக்கு n is equal to 1ன்றது ஃபர்ஸ்ட் ஷெல் என்ன வரும், k ஷெல், நெக்ஸ்ட் எல், நெக்ஸ்ட் எம், அடுத்து என். அப்ப கே ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா யூசிங் த ஃபார்முலா 2n ஸ்கொயர். n is equal to 1னா 2 into 1 ஸ்கொயர். அப்ப என்ன வரும், 2 எலக்ட்ரான்ஸ். அப்ப கே ஷெல்ல மொத்தமாவே எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்கும் கே ஷெல்லுல. நெக்ஸ்ட் accommodate to only 2 electrons. நெக்ஸ்ட் L ஷெல், அடுத்த ஷெல்லுக்கு வரும் n is equal to 2. n is equal to 2 into 2 ஸ்கொயர்னா எத்தனை வரும், 8 எலக்ட்ரான்ஸ். அப்ப L ஷெல்ல மேக்ஸிமம் என்ன இருக்கும், 2 ஸ்கொயர்னா 8 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் M ஷெல்ல எத்தனை இருக்கும்னா 2 into that is 3 ஸ்கொயர்னு வரும்போது 18 எலக்ட்ரான்ஸ். 18 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் N ஷெல்ல 32 எலக்ட்ரான்ஸ். 32 எலக்ட்ரான்ஸ். அப்ப மேக்ஸிமம் இதுதான் ஷெல்ஸோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். The maximum number of electrons that are accommodated in the outermost shell is 8. Maximum எத்தனை accommodate பண்ண முடியும்னா 8 electrons தான். First shell, second shell, okay. இப்ப third shellல 18 electrons இருக்கு. இது எப்படி accommodate ஆகும், மொத்தமாவே ஒரு ஷெல்லுக்குள்ள 8 electrons தான் accommodate பண்ண முடியும்னா 18 electrons 32 electrons எப்படி accommodate பண்ணணும்னா subshells அப்படின்ற கான்செப்ட நம்ம ஹையர் கிளாஸ்ல நம்ம படிக்கலாம். The first shell can accommodate a maximum of 2 electrons. Electrons in these shells stepwise manner starting from one closest to the nucleus and moving outward. Okay, first n 2 electrons, next என்ன இருக்கு 8 electrons, next 18, next 32 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So in the word KLMN, the L shell will be filled only after the K shell is complete. K shell முடிஞ்சிட்ட பிறகுதான், அதாவது ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன்ல ஒன்னே ஒன்னு மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஹைட்ரஜன் ஹீலியம் ரெண்டு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த செல்லுக்கு போகும். ஃபர்ஸ்ட் K shell ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட் ஆயிட்ட பிறகுதான் அடுத்து என்ன ஒரு L. Lல 8 கம்ப்ளீட் ஆன பிறகுதான் Mக்கு போகும். Mல கம்ப்ளீட் ஆன பிறகுதான் Nக்கு போகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Will be filled only after the K shell is complete and so on. To understand the placement of electrons in atom, let us begin with the hydrogen, that is atomic number 1. The only one electron and it has to be the K shell. The electron distribution for hydrogen is depicted in 8.11. Helium contains 2 protons in its nucleus and 2 electrons. In which way will the 2 electrons be arranged in an atomic shell? இங்க கொடுத்திருக்காங்க. That is first one hydrogen atomic number 1. இது நியூக்ளியஸ், உள்ளுக்குள்ள இருக்கிற பிளாக்கா இருக்கிறது நியூக்ளியஸ்.
இது என்னன்னு சொல்லுவோம், ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கு K ஷெல்லுல, that is 2n2. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1. ஓகே, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. அப்ப இங்க 1 சொல்றோம். நெக்ஸ்ட் ஹீலியமுக்கு எத்தனை இருக்குன்னா அட்டாமிக் நம்பர் 2. Z is equal to 2. அப்ப எத்தனை இருக்கு, இது 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அதுல. அப்ப இந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கு, ஆப்போசிட்ல 2 எலக்ட்ரான்ஸ், இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். நெக்ஸ்ட் லித்தியம்னு பார்க்கும்போது 3 எலக்ட்ரான்ஸ். அப்ப என்ன வரணும், ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 KLMN அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2, நெக்ஸ்ட் ஷெல்ல 1, இதுல ஒண்ணுமே கிடையாது. பெரிலியம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2, நெக்ஸ்ட் ஷெல்ல 2, நெக்ஸ்ட் தான் என்ன வரும், வேற எதுலயுமே கிடையாது. போரானோட அட்டாமிக் நம்பர் இஸ் Z is equal to 3, அட்டாமிக் நம்பர் 3, அட்டாமிக் நம்பர் 4, அட்டாமிக் நம்பர் 5, அட்டாமிக் நம்பர் 6, Z equal to 6. அப்ப சப்போஸ் இங்க 5 இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஷெல் 1 2 3 அப்படின்னு எழுதிடும். ஃபர்ஸ்ட் ஷெல் K ஷெல்ல 2, K ஷெல்ல 2, இதுல என்ன வரும், M ஷெல்ல 3, K ஷெல்ல 2, நெக்ஸ்ட் L ஷெல்ல, ஃபர்ஸ்ட் K ஷெல்ல 2, L ஷெல்ல 2, நெக்ஸ்ட் இங்க K ஷெல்ல 2, L ஷெல்ல 3, நெக்ஸ்ட் K ஷெல்ல 2, L ஷெல்ல 3, KL, நெக்ஸ்ட் K ஷெல்ல 2, L ஷெல்ல என்ன வரும், 4. Magnesium 12, that is atomic number is 12. இதோட electronic configuration K ல 2, L ல 8, M ல 2. அப்ப this one is called, 2 is called the outermost electrons அப்படின்னு சொல்லலாம். The outermost shell containing electrons of an atom is known as its valence shell, and the electrons present in it are known as valence electrons. அந்த electronsக்கு பேரு தான் valence electrons னு சொல்லுவோம். இந்த ஷெல்லுக்கு பேரு valence shell. Okay, the outermost shellுக்கு பேரு valence shell. அதுல இருக்கக்கூடிய electronsக்கு பேரு valence electrons சொல்லுவோம். If the outermost shell of an atom has 8 electrons, it is an octet. For example, இப்போ என்னன்னு சொல்லணும்பா, நியான் பார்க்கலாம். நியான் பார்க்கும்போது அதோட outermost shell அப்படின்னு பார்க்கும்போது அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 10. Z is equal to 10. அப்ப இதோட electronic configuration ன்னு சொன்னா 2 8. K shell 2 completed, L shell 8 completed. அப்ப என்ன ஆகும், இது 8 electrons. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும்பா, octet அப்படின்னு சொல்லலாம். Okay, the outermost shell of an atom has 8 electrons. It is called an octet. It has been observed that elements with a complete octet of electrons, that is 8 electrons, are 2 electrons in case of helium. In case of helium அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன வரும், 2 மட்டும் தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஷெல் மட்டும் தான் இதுல என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்ப ஹீலியத்துக்கு 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2 electrons in the case of helium in the valence shell are largely unreactive and more stable. இது என்னன்னு சொன்னா largely unreactive இருக்கும், ஆனா என்ன இருக்கும், more stable இருக்கும். On the other hand, atoms with incomplete valence shell are usually more reactive. Incomplete valence shell ன்றது லாஸ்ட் ஷெல்ல என்ன இருக்கு, 1 2 3 4 8க்குள்ள இருக்குல்ல, அதான் incomplete valence shell னு சொல்றோம். இதெல்லாம் more reactive னு சொல்றோம். Why it is more reactive னா such elements, இந்த elements என்ன பண்ணும், லூஸ் பண்ணும், கெயின் பண்ணும், ஷேர் எலக்ட்ரான்ஸ். எதுக்காக, 8 எலக்ட்ரான் அடையணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணும், அது வேற ஒரு எலிமெண்ட் கூட ஷேர் பண்ணும், லூஸ் பண்ணும், எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணும், கெயின் பண்ணும். அப்போ அதால தான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும், நம்ம வேலன்ஸ். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் லாஸ் ஆர் ஷேர் டு கம்ப்ளீட் த octet, it is called valency. இதுக்கு பேர் தான் valency of that element. Generally, if the element has fewer than 4 electrons in its valence, it tend to lose electrons or complete. For example, இப்போ கார்பன் எடுத்துக்கிறோம். கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து எவ்வளோன்னா 6. அப்போ 6ல என்ன பண்ணும், 2, 4. இப்போ இது என்ன ஆகும்னா K ஷெல்லில் 2, L ஷெல்லில் 4 இருக்கு. இப்போ இது என்ன ஆகும், 4 எலக்ட்ரான்ஸை ஒன்று டொனேட் பண்ணணும், இல்லை என்ன பண்ணணும், இது 4 electrons receive பண்ணணும் to complete it octet. Generally, it has fewer than 4 electrons in its valence shell. It tend to lose electrons to complete it octet and become stable. On the other hand, if the number of valence electrons is more than 4, இப்போ 4க்கு மேலே போச்சுன்னா, for example, next 2, 5, இது என்ன ஆகும், 4க்கு மேலே இருக்கு. அப்போ 4க்கு மேலே இருக்கு, இது 4 இருக்கு, இது என்னன்னு சொல்றோம், 4 மேலே இருக்கு. இஸ் மோர் தென் 4, இட் டென்ஸ் டு கெயின் எலக்ட்ரான்ஸ் டு கம்ப்ளீட் ஆக்டெட். அப்போ என்ன ஆகும், 4 இல்லை 4க்கு மேலே போகும்போது இது என்ன ஆகும், இட் ஹஸ் டு கெயின் எலக்ட்ரான்ஸ், வாங்கும் எலக்ட்ரான்ஸை. ஏன்னா 4க்கு மேலே இருக்கிறதாக, அதாவது 4க்கு கீழே இருந்தால் என்ன ஆகும், கொடுக்கும். 4க்கு இல்லை 4க்கு மேலே இருக்கும்போது என்ன பண்ணும், இதை வாங்கும். அதே மாதிரி இப்போ இது 4 கரெக்டாக இருக்குன்னா இதை ஷேர் பண்ணும் எலக்ட்ரான்ஸை. அப்போ இதால் இது 5ன்றதால என்ன ஆகும், இதுக்கு 3 எலக்ட்ரான்ஸ் இது என்ன பண்ணும், கெயின் பண்ணும். அதால இதோட வேலன்சி 3 அப்படின்னு சொல்றோம். For example, electronic configuration of sodium has 281. இது என்ன இருக்கு, outermost valence shell இருக்க valence electrons 2 தான் இருக்கு. அப்ப less than 4, அப்ப என்ன ஆயிடும், ஈஸியா it donates electron. It can connect an octet by losing 1 electrons. Therefore, its valency at the combining cap, அதாவது அதோட வேலன்சி என்னன்னு சொல்லுவோம், நம்ம 1ன்னு சொல்லுவோம். On the other hand, oxygen has an electronic configuration 2,6. இது என்ன இருக்கு, 4க்கு மேல இருக்கு. இதோட வேலன்ஸ் ஷெல், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு, 6 இருக்கு. அப்ப இது என்ன ஆகும், 2 வாங்கும். அதான் அதோட வேலன்சி என்னன்னு சொல்றோம், நம்ம 2 தான் சொல்லுவோம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லும்போது அவுட்டர் மோஸ்ட் ஷெல், வேலன்சி அப்படின்னு சொல்லும்போது ஷேர் பண்ணும்
கெயின் பண்ணுமா லூஸ் பண்ணுமா எலக்ட்ரான்ஸை தான் என்னன்னு சொல்லணும் வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். therefore it can gain 2 electrons to attain its octet. Its valency is 2. The electronic configuration of carbon is 2,4. Carbon has 4 valence electron and cannot easily gain or lose them. இப்போ 4 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு என்ன ஆக்டெட் அடையணும்னா இது என்ன ஆகும் 1 4 கொடுக்கணும் இல்லை 4 வாங்கணும். அப்போ இது ரெண்டுமே இதுக்கு டிஃபிகல்ட்டு. ஸோ இட் கேன் ஷேர். அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணுது இந்த கார்பனோட 4 வேலன்சி என்ன பண்ணிக்குது அதை ஷேர் பண்ணிக்குது. அதோட 4 வேலன்ஸையும் கார்பன் என்ன பண்ணுது ஷேர் பண்ணிக்குது. அது லூஸும் பண்ணாது கொடுக்கும் கொடுக்காது வாங்கவும் வாங்காது. ஏன்னா ரெண்டுமே கஷ்டம். அதால கார்பன் ஷேரிங் இட்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ். அதோட கார்பனோட வேலன்சி என்னன்னு சொல்ல நம்ம 4 அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் has 4 valence electron and cannot easily gain or lose them. Therefore it can share 4 electrons with other atoms to complete its octet. Therefore the valency of carbon is 4. Some compounds appears to violate the usual valency rule about which you will learn in the higher grades. Okay, இதை பற்றி இன்னும் வேலன்சியை பற்றி சில எலிமெண்ட்ஸ் வந்து அதோட வேலன்ஸ் ரூலை வந்து வயலேட் பண்ணோம். அதை நம்ம ஹையர் கிளாஸில் படிக்கலாம். Can you predict what happens to the atoms that already have 8 electrons in the outermost shell except the elements with one shell only where only 2 electrons are possible will still try to lose or gain electrons? Can you predict what happens to the atoms that has already 8 electrons in the outermost shell? இப்போ 2,8 அப்படின்னு சொல்லணும் இல்லையா நியான். ஓகே ஆல்ரெடி இதில் என்ன இருக்குது 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா except the elements with one shell only where only 2 electrons are possible will try to lose or gain. lose பண்ணுமா இல்லை gain பண்ணுமா. Examine table 8.4. add one more column to it and write down the common valency of each of the element. You have learned that all the atoms of an element have the same number of electrons protons which is equal to the atomic number. already நம்ம படிச்சிருக்கோம். atomic numberனா என்னன்னு சொன்னா same number electrons சேமா இருக்கும் protonum சேமா இருக்கும். Can you say the same regarding the number of neutrons too? neutrons சேமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? Scientists have observed that atoms of the same element can have the different number of neutrons. அதாவது protons சேமா இருக்கும் neutrons சேமா protons சேமா இருக்கும் electrons சேமா இருக்கும் ஆனால் neutrons சேமா இருக்காது. What effect does this different have the properties of an atom? Let us try to find out அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் a deeper look into atomic structure. இன்னும் atomic structure கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா என்ன நடக்குது. a deeper look into an atomic structure. ஐசோடோப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். டால்டன் ப்ரப்போஸ் தட் ஆல் த ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் அண்ட் ஹாவ் த சேம் மாஸ். டால்டன் என்ன சொன்னார் அப்படின்னா ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே ஏன்னா ஆட்டம் அதாவது எலிமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்லிக்கிறோம். இப்போ எல்லா ஆட்டமே எலிமெண்ட்டும் ஐடென்டிக்கல்னா சேமாக இருக்கும். அதே மாதிரி அதோட மாஸும் சேமாக இருக்கும். பட் சயின்டிஸ்ட் லேட்டர் டிஸ்கவர் தட் வேர் ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் தட் குட் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் yet could have different number of நியூட்ரான்ஸ். அதாவது அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் என்ன டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு எலிமெண்ட்ல என்ன இருக்கும் சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கும். அதாவது அட்டாமிக் நம்பர்னு சொல்றோம். எலக்ட்ரான்ஸும் சேமா இருக்கும். ஆனா என்ன இருக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வேற மாதிரி இருக்கு. அண்ட் அதால அதோட மாஸ் நம்பரும் என்ன இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. புரோட்டான் சேமா இருக்கும் எலக்ட்ரான் சேமா இருக்கும். ஆனா நியூட்ரான்ஸ் டிஃபரா இருக்கிறதால அதோட மாஸ் நம்பரும் என்னவா இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. தீஸ் ட்வின் ஆட்டம்ஸ் வித் த சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் ஆர் கால்ட் ஐசோடோப்ஸ். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னார் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் அதோட அட்டாமிக் நம்பர் 1 மாஸ் நம்பர் என்ன இருக்குது அட்டாமிக் அதோட அட்டாமிக் நம்பர் 1 அதோட மாஸ் நம்பரும் 1. அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது சேமாக இருக்குது. இதுக்கு என்ன கிடையாது நியூட்ரான்ஸ் கிடையாது. லெட் அஸ் டேக் ஹைட்ரஜன் as an example. naturally occurring hydrogen is a mixture of 3 different isotopes. ஐசோடோப்ஸ் வந்து ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஐசோடோப்ஸ் மீன்ஸ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் என்ன இருக்கு மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கிறோன்னா நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப் எதுனா ஹைட்ரஜன். ஓகே இது ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் நம்பர் 1 இன்னொன்று ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். இதோடது 1 மேலே 2 இன்னொரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம் 1 3. அப்போ எது சேமாக இருக்கு மூணுத்துலேயுமே அட்டாமிக் நம்பர் 1 மாஸ் நம்பர் பார்க்கும்போது 1 2 3. புரோட்டியம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னதுக்கு பேர் புரோட்டியம். நெக்ஸ்ட் ஒன்னதுக்கு பேர் டியூட்ரியம். இது இருக்குல்ல இதான் டியூட்ரியம். தேர்ட் ஒன் இஸ் கால்டு ட்ரிட்டியம். இது இருக்குல்ல 3 ட்ரிட்டியம் இன் ட்ரேஸ் அமௌண்ட்டாக இருக்கும். ஆல் ஆஃப் திஸ் கண்டைன்ஸ் 1 புரோட்டான் ஈச். எல்லாத்துக்குமே புரோட்டான் ஈக்குவலாக இருக்குது. பட் டியூட்ரியம் கண்டைன்ஸ் 1 நியூட்ரான்ஸ். டியூட்ரியம் அப்படின்னு புரோட்டியம். டியூட்ரியம்னு பார்க்கும்போது என்ன இருக்குது இதில் மாஸ் நம்பர்னு பார்க்கும்போது என்ன வருது இது புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ்.
சேர்ந்தது தான் இது மாஸ் நம்பர். புரோட்டான் ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ நியூட்ரான் இதில் என்ன இருக்குது? n is equal to 1 இருக்குது. நியூட்ரின் ஆல் தீஸ் contains 1 proton each, where deuterium contain 1 neutron and tritium இதில் என்ன இருக்குது? 3 இருக்குது இல்லையா? அப்போ 3 minus 1 இதில் நியூட்ரான் வந்து 2 இருக்குது. Can you guess how many electrons in each of these isotopes have? ஓகே, அப்போ மொத்தமாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது இந்த ஐசோடோப்ஸுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புரோட்டியம், ஒரே ஒரு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது? 2, அதாவது வந்து 2 + 1, இங்கே 3, இங்கே வந்து 1. ஓகே, எலக்ட்ரான் இது எல்லாமே வெளியில் இருக்கிறது எலக்ட்ரான், உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னென்னு சொல்லணும் நம்ம? புரோட்டான். இது என்னென்னு சொல்லணும்? புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான். இது புரோட்டான். ஓகே, இதில் இது புரோட்டான், இது க்ரீனாக இருக்கிறது நியூட்ரான், ரெட்டாக இருக்கிறது புரோட்டான், க்ரீன் இருக்கிறது நியூட்ரான். இங்கே என்ன இருக்குது? 2 நியூட்ரான் இருக்குது, இங்கே ஒரு புரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான். The chemical properties of isotopes are similar. அதே மாதிரி அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மூணுத்துக்குமே சேமாக தான் இருக்கும். Do you know why? ஏன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? It is because they have same number of electrons and same electronic configuration. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு எலக்ட்ரான்ஸ் சேமாக இருக்குது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் சேமாக இருக்குது. As we have learned, chemical properties depend mainly on the number of valence electrons. அப்போ ஆல்ரெடி நமக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஆல்ரெடி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ன்றது the number of electrons present in the outermost ஷெல். அதை தான் என்னென்னு சொல்லணுமோ வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம்? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் த ஐசோடோப்ஸ் வில் ஹாவ் த சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃபர் இன் தர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஐசோடோப்ஸ்க்கு என்ன இருக்கும்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும், ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எது இதில் அப்படின்னு பார்க்கும்போது பாய்லிங், மெல்டிங் பாயிண்ட் அப்படின்ற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோப்ஸ். அப்போ ஐசோடோப்ஸ் அப்படின்றது சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அதே மாதிரி ஐசோடோப்ஸ்க்கு என்ன இருக்கும்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் கார்பன் ஹேஸ் 3 ஐசோடோப்ஸ். அதே மாதிரி கார்பனுக்கு என்ன இருக்குன்னா 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. எதுன்னு சொல்லுவோம்? அது அட்டாமிக் நம்பர் எல்லாத்துலேயுமே புரோட்டான் வந்து 6 தான். இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் புரோட்டான் வந்து கீழே 6. ஓகே, அட்டாமிக் நம்பர் 6, புரோட்டான் எலக்ட்ரான் எல்லாமே 6 தான். அப்போ 6 6 6. மேலே பார்த்தோன்னா மாஸ் நம்பர் 12 இருக்குது, இங்கே மாஸ் நம்பர் 13 இருக்குது, மாஸ் நம்பர் 14 இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வரும்? இதுக்கு நியூட்ரான் வந்து 6 வரும், இதுக்கு நியூட்ரான் வந்து 7 வரும், இதுக்கு நியூட்ரான் வந்து 8 வரும், இதுக்கு நியூட்ரான் வந்து 8. அது 16 - 4 போட்டோம்னா 8, 16 - 13 - 6 7, 12 - 6 6. Each of these 6 protons and 6 electrons, C6H12 is the most abundant isotope in nature. First one இருக்கு இல்லையா, கார்பன் 12, இதுதான் மோஸ்ட் அபண்டன்ட். இது கார்பன் 13, இது கார்பன் 14. ஓகே, C13 C14, இது C12, இது C13, இது C14. கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14 isotopes. You may note that these 3 isotopes differ in terms of number of neutrons. இதில் என்ன இருக்கு? நியூட்ரான்ஸ். அதாவது வந்து 13லேருந்து 6 கழிச்சோம்னா 13 - 6 அப்படின்னா 7. இதில் வந்து நியூட்ரான்ஸ் வந்து 6, புரோட்டான் 6, நியூட்ரான் 6, எலக்ட்ரான் 6. அப்போ இங்கே வந்து நியூட்ரான்ஸ் வந்து 7, இங்கே நியூட்ரான்ஸ் வந்து 8. ஓகே, 3 isotopes differ in terms of the number of neutrons in them. புரோட்டான்ஸ் வந்து 6, எலக்ட்ரான்ஸ் வந்து 6. இது நியூட்ரான் 7, புரோட்டான்ஸ் வந்து 6, எலக்ட்ரான்ஸ் வந்து 6. நியூட்ரான்ஸ் 8, புரோட்டான்ஸ் 6, எலக்ட்ரான்ஸ் 6. Let us learn about the essential use of some isotopes in our daily life. Isotopes எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? அதுக்கு முன்னாடி ரெடி டு கோ பியாண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் ஆட்டம்ஸ் ஆர் டூ டைனி டு பி வெயிட் இன் கிலோகிராம்ஸ் ஆர் கிராம்ஸ் லைக் எவ்ரிடே ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஆட்டம்ஸ்ன்றது ரொம்ப டைனி. ஓகே, கிலோகிராம்ஸோ கிராம்ஸில் எவ்ரிடே ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி அதை வெயிட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இட்ஸ் ஈஸியர் டு வெய் இன் எ கிரெயின் ஆஃப் வீட் இன் milligrams rather than kilograms. Scientists use a special unit called the unified atomic mass unit. அப்போ அந்த ஆட்டம் மெஷர் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணாங்க? ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை யூஸ் பண்ணாங்க. அதுதான் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட் டு மெஷர் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம். திஸ் இஸ் பிகாஸ் எ கிலோகிராம் இஸ் டூ லார்ஜ். ஏன்னா கிலோகிராம்ன்றது பெருசு. ஓகே, ஃபார் சச் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் ஏர்லியர் அட்டாமிக் மாஸ் வாஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் அட்டாமிக் மாஸ் யூனிட், தட் இஸ் அப்ரிவேட்டட் அஸ் AMU. ஆட்டமை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் வந்து AMU. அதுக்கு பேர் என்னன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்ற மெஷர்மெண்ட் தான் இதை அளப்பாங்க.
Let us learn about the essential use of some isotopes in our daily life. எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது isotopes? Some isotopes have special properties that are useful in various fields. எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது uranium 92-235 is an isotope of uranium. U அப்படின்றது uranium is used as a fuel in the nuclear reactorல யூஸ் ஆகுது. Electricity nuclear reactorல react ஆகி electricityயை ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்க nuclear power plantல. Next cobalt 60-27 radioactive isotopes of cobalt used in radiation treatment for cancer. Cancer treatmentல இது யூஸ் ஆகுது. Cobalt 60-27 isotopes of cobalt. Next iodine எங்க ட்ரீட் ஆகுது அப்படின்னா it is to treat goiter and thyroid cancerல யூஸ் ஆகுது. எல்லாம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. கார்பன் 614 is an isotopes of carbon is used in archaeology and geology to determine the age of ancient fossils and that is artifacts. அதாவது வந்து fossil ஓகே இது இந்த அதாவது வந்து இந்த படிமங்கள்லாம் அப்படி இருக்கு இல்லையா, கல்வெட்டுகள் படிமானங்கள், அதோட ஏஜ் ஆர்கியாலஜிக்கல் தொல்பொருள் ஆராய்ச்சி துறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஜியாலஜி அங்கெல்லாம் யூஸ் ஆகிறது. தட் இஸ் கார்பன் 614 isotopes of carbon is used in archaeology and geology to determine the age of ancient fossils and artifacts. லாஸ்ட்டாக படிக்க போகிறது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஓகே, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன? குளோரின் அக்கர்ஸ் இன் நேச்சர் 2 ஐசோடோபிக் ஃபார்ம்ஸ். குளோரினும் 2 விதமான ஐசோடோப்ஸ் அக்கர் ஆகுது. ஒன் ஐசோடோப்ஸ் அஸ் எ மாஸ் ஆஃப் 35 அண்ட் அதர் அஸ் மாஸ் ஆஃப் 37. ஓகே, குளோரின் அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது அதோட அட்டாமிக் நம்பர் 17, குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. ஒன்று வந்து மாஸ் நம்பர் 35, இன்னொரு மாஸ் நம்பர் எவ்வளோன்னா 37. அப்போ இது ரெண்டுமே சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், அதால் இது என்னன்னு சொல்ல நம்ம ஐசோடோப்ஸ்ன்னு சொல்கிறோம். இது குளோரினோட ஐசோடோப்ஸ். ஒன் ஐசோடோப்ஸ் as a mass of 35, next other isotopes of mass of 37U. They occur in the ratio of 3:1. Next, there rises an interesting question. Should we consider the mass of chlorine atom to be 35U or 37U? அப்போ எதை நம்ம எடுத்துக்கிறோம்? 2 மாஸ் இருக்குது. அப்போ குளோரினோட மாஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். If the atomic mass of natural element is taken as an average mass of its naturally occurring isotopes, it would be simpler arithmetic mean of the mass of the isotopes calculated without accounting with the relative abundance of each isotopes. For chlorine with isotopes 35 with 37, அப்போ 35 plus 37 divided by 2 போட்டால் 36U. So the simple average atomic mass of chlorine is now 36. However, this does not accurately reflect nature since isotopes do not occur in equal ratios. The more common isotopes, that is chlorine 35, which constitute about 75%, while other isotopes 37, okay, that is 25%. இது வந்து எவ்வளோ இருக்குது? chlorine 35 75% it is available. 75%, இது வந்து என்ன வரும்? 25%. The accurate average atomic mass can be calculated by weighing the natural abundance. This is called weighted average atomic mass, which can be calculated by multiplying the mass of each isotope per percentage abundance and then adding the two values are explained. Mathematically என்ன வரும்? 35 வருது. இது எத்தனை பர்சன்டேஜ்? 75/100. இது 37, 25/100. அப்புறம் மேலே இருக்கிறது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 105/4 plus 37/4U. ஓகே, இதுக்கு 4 காமனாக எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 105 plus 37 எவ்வளோனா 142/5, that is 35.5 தான் அதோட அட்டாமிக் மாஸ். எதோட அட்டாமிக் மாஸ்? குளோரினோட அட்டாமிக் மாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 35/5U. யூ தான் என்னன்னு சொல்கிறோம்? AMU அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, யூனிட். அட்டாமிக் மாஸ் எதாவது மெஷர் பண்ணோம்னா அதோட யூனிட் வந்து U. அப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் அப்படின்னு பார்க்கும்போது 35.5U. This does not mean any one atom of chlorine has a fractional mass of 35.5U. It means if you take say 1 million of chlorine atoms, they will contain 7.5 lakhs. எவ்வளோ இருக்கும்? அப்போ 1 million எடுத்துக்கிட்டோம்னா 7.5 lakhsன்றது என்ன வரும்? 1 millionன்றது 10 lakhs. அப்போ 7.5 lakhsன்றது chlorine 35ம், அதே மாதிரி 2.5 lakhsன்றது என்ன வரணும்? 37 chlorineம். With a weighed average atomic mass எவ்வளோ இருக்கும்? 35.5U. This comparison shows that a simple average ignores abundance, whereas the weighed average accurately reflects the mass of element occur in nature. இது எது சொல்லுது? ஆக்சுவலி சிம்பிள் ஆவரேஜ் வந்து அதோட அபண்டன்ஸை பற்றி சொல்லுது. 75%, 25% அப்படின்னு சொல்லலையா. அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் அக்யூரேட்லி ரிஃப்ளெக்ட் த மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இன் நேச்சர். 35.5U அப்படின்றது தான் குளோரினோட என்னன்னு சொல்கிறோம்? அட்டாமிக் மாஸ்.
மீட் ஏ சயின்டிஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில் ஹோமி ஜஹாங்கீர் பாபாவை போட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியன் physicist is known as the father of Indian nuclear program. He made a pioneering contribution to the development of atomic energy in India. அவர் தான் ஜஹாங்கீர், அவரோட பேரில் தான் பாபா அட்டாமிக் ரிசர்ச் இருக்குல்லையே, அவர் தான் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. அவர் தான் என்ன த ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம். அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு எதுக்கு, அட்டாமிக் எனர்ஜி இன் இந்தியா. He established key situations like Tata Institute of Fundamental Research, that is TIFR, and Baba Atomic Research Center BARC, and his peaceful use of atomic energy எப்படி நல்ல பயனுள்ள வழியில் யூஸ் பண்ணணும், டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி, சப்போர்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அட்வான்ஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் யார், திஸ் சயின்டிஸ்ட் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. Next, pass and ponder அப்படின்ற டாப்பிக்கில் 2 different atoms of 11 protons each, but one has 12 neutrons and other has 13 neutrons. How do their atomic numbers and mass numbers compare? Are they same elements of different elements? If a bromine is available in front of you, say isotopes bromine 79-49%, அதே மாதிரி 18/50, calculate the average atomic mass of the bromine atom. இது வந்து 49.7%, 50.3%. இது வந்து அதோட average atomic mass calculate பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலி 11 ப்ரோட்டான்ஸ் இருக்கிறது சோடியம். ஓகே, 11. நெக்ஸ்ட் 23. நெக்ஸ்ட்டு சோடியம், அப்போ இதோடது வந்து 12 நியூட்ரான் வந்து 12. நெக்ஸ்ட் வந்து சோடியம் 11. நெக்ஸ்ட் என்ன வரும் 24. இதோடது வந்து 12 நியூட்ரான்ஸ். One has 12 neutrons, other has 13 neutrons. How do their atomic numbers and mass numbers compare? எப்படி atomic number mass number compare பண்ணோம். atomic number 11, mass number இங்கே என்ன வரும், that is புரோட்டான் நியூட்ரான்ஸ் டிஃபர் ஆகும். 12 நியூட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 13 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஆர் தே சேம் எலிமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது சேம் எலிமெண்ட்டா இல்லை டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுத்தோட இது என்ன வரும், சேம் எலிமெண்ட். இஃப் யூ ப்ரோமின் ஆட்டம் இஸ் அவைலபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, சே இது எப்படி கால்குலேட் பண்ண, ஆவரேஜ் மேலே எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இதை கால்குலேட் பண்ணும். Do it yourself. You have learned about the 2 atoms that have the same atomic number but different mass number are called isotopes. Already என்ன பார்த்தோம், atomic number சேமாக இருந்து mass number வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், isotopes. What if they have same mass number but different atomic number? What are such atoms called? Let us find out. ஓகே, இப்போ இதுவே ஓகே மாஸ் நம்பர் சேமாக இருக்குது பட் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டு மாஸ் நம்பர் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோபார்ஸ். Isobars means different atomic number but same mass number. Let us consider 3 elements: calcium atomic number 20, potassium atomic number 19, argon atomic number 18. இது எல்லாமே different atomic numbers 18, 19, 20. calcium, next என்ன இருக்கு, argon, calcium, potassium, next argon. calcium atomic number 20, potassium atomic number 19. பொட்டாசியத்தோட அட்டாமிக் நம்பர் 19, ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் 20. இதோட அட்டாமிக் நம்பர் எல்லாமே மாறி இருக்கு. பட் வாட் அபவுட் இட்ஸ் மாஸ் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தோட மாஸ் நம்பரும் என்ன வருது, தட் இஸ் 40. அப்போ எல்லாமே these elements have different numbers of protons, yet as mass number of என்ன வருது 40. ஓகே, இதோட ப்ரோட்டான்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ப்ரோட்டான்ஸ்ன்றது கீழே, எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ் சேம்ஸ் தான். ஓகே, ப்ரோட்டான்ஸ் அதே மாதிரி என்ன வரப்போ நியூட்ரான்ஸ் டிஃபராக இருக்குது. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் yet as mass number 40. This shows that total number of nucleons in their atoms is the same even though they are different elements. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருந்தால் கூட என்ன வரணும், அதோட நியூக்ளியான்ஸ் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் ரேஷியோ சேமாக இருக்குது. Next, even though they are different elements, when atoms are different elements of the same mass number but different atomic numbers, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல நம்ம ஐசோபார்ஸ். ஐசோடோப்ஸ் அப்படின்றது சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஐசோபார்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் சேம் மாஸ் நம்பர். Electron microscopes such as scanning, tunneling microscopes and transmission electron microscopes can produce images of the material with atomic level details. STMS mainly studies that is the surfaces of TEMS reveal how atoms are arranged inside very thin samples. ஓகே, ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் அது மூலமாக, அதாவது டனலிங் மைக்ரோஸ்கோப் மூலமாக, டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது எப்படி எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத இமேஜிங் இங்கே கொடுத்துருக்காங்க.
as we end our journey in the structure of an atom, it is important to know the story does not end here. ஓகே, இது கடைசி பயணத்துக்கு வந்துட்டு ஆட்டமோட கடைசி பயணத்துக்கு வந்தால் கூட ஆனால் என்ன ஆகுது, இந்த கதை வந்து இன்னும் முடிவு பெறலை. த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இஸ் ஸ்டில் பீங் டிஸ்கவர்ட். இன்னும் என்ன இருக்குது, ஸ்ட்ரக்சர் ஆட்டத்தை பற்றியான ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. லேட்டர் சயின்டிஸ்ட் டிஸ்கவர்ட் தட் ஈவன் போர்ஸ் மாடல் வாஸ் நாட் என்டையர்லி கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, போரோட மாடல் கூட என்டையர்லி கரெக்ட் இல்லை. எலக்ட்ரான்ஸ் டூ நாட் ஃபாலோ வெல் டிஃபைன்டு பாத்ஸ் லைக் ஃபிக்ஸ்டு போர் ஆர்பிட்ஸ். ஓகே, போரோட ஆர்பிட்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், வெல் டிஃபைன்டு ஆர்பிட்ஸில் கூட என்ன ஆகுது, சுற்றி வர்றது வந்து ஃபிக்ஸ்டு. எலக்ட்ரான் டூ நாட் ஃபாலோ. ஓகே, எலக்ட்ரான் கரெக்டான போரோட ஆர்பிட்டில் கூட சுற்றி வரல. டுடே வி அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் எக்ஸிஸ்ட் எலக்ட்ரான் கிளவுட்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஏன்னா எலக்ட்ரானை சுற்றி என்ன இருக்குது, த ஸ்பேஸ் அரவுண்ட் த எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரான் கிளவுடுன்னு சொல்லும். அதால தான் நியூக்ளியஸ், the space around the nucleus தான் என்னன்னு சொல்லணும், எலக்ட்ரான் கிளவுட்ஸ்னு சொல்லணும். இந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸால் எலக்ட்ரான்ஸ் கூட அதோட ஆர்பிட்டில் சுற்றி வர முடியல. we can predict region where they are most likely to be not exactly where they were. We will learn all the details in higher grades. The journey of exploring the mysteries of an atom is far from over and exciting discoveries still lie ahead. ஓகே, இதை பற்றி நம்ம மேலே ஹையர் கிளாஸில் நம்ம படிக்கலாம். அப்போ journey of the exploring mysteries of an atom is far from over and exciting discovery. இன்னும் கூட நிறைய ஆட்டத்தை பற்றி டிஸ்கவரிஸ் வந்து போயிட்டே இருக்கு. இதை பற்றி நம்ம ஹையர் கிளாஸில் நம்ம படிக்கலாம். அப்போ இதோட ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டால்டனோட அட்டாமிக் மாடல், நெக்ஸ்ட்டு தாம்சன் அட்டாமிக் மாடல், நெக்ஸ்ட்டு ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் நியூக்ளியர் மாடல், நெக்ஸ்ட்டு ரூதர்ஃபோர்டுக்கு அடுத்து போரோட அட்டாமிக் மாடல், போருக்கு அடுத்து மாடர்ன் அட்டாமிக் மாடல் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் கொண்டு வந்தாங்க. ஸ்டில் இன்னும் என்ன இருக்குது, ரிசர்ச் இஸ் கோயிங், ஸ்டில் பீயிங் டு பி discovered. That's all. The chapter gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.